தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த வாகன காப்பகத்திற்கு சீல் வைக்க சென்ற அதிகாரிகளுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு விவரங்கள் என்ன? சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த வாகன காப்பகத்திற்கு சீல் வைக்க சென்ற நகராட்சி அதிகாரிகளுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. இதனால் இரண்டு தரப்பைச் சேர்ந்தவர்களும் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சங்கரன்கோவில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே தனிநபர் ஒருவர் இருசக்கர வாகன காப்பகம் அனுமதியின்றி நடத்தி வருவதாகவும்